ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிக் ஆர்கானிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார்கோல் சோப் ப்ரிப்பரேஷன். இது ஃபுல்லாக ஹேண்ட்மேட், கெமிக்கல் ஃப்ரீ, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி சோப்பும். நீங்கள் இந்த சோப்பை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். சார்கோல் சோப் இஸ் சூப்பர் யூஸ்ஃபுல் ஃபார் ஆயிலி ஸ்கின், acne prone skin and pore cleansing. So let's start the making process. ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் டிஎம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. இது செப்ரேட்டாக சோப் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுற டிஸ்டில்டு வாட்டர். இந்த சோப் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வெசில்ஸ் வாங்கி யூஸ் பண்ணோங்க. ஸோ குக்கிங் வெசில்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் சார்கோல் பவுடர் மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த சார்கோல் பவுடரை நம்ம டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள சார்கோல் பவுடரை அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஆயில்ஸோடு சேர்த்து நம்ம அந்த சார்கோல் பவுடரை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிஎம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், கூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா ஆயில்ஸையும் இந்த ஜாரில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னென்ன ஆயில்ஸ் நம்ம இந்த சோப்பில் ஆட் பண்ணுறோன்னா கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், கேஸ்டர் ஆயில். ஆல் நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் திஸ் சோப். கடைசியாக நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், ஒன்லி எசென்ஷியல் ஆயில் இஸ் யூஸ்ட் இன் திஸ் சோப். கடைசியாக காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த காஸ்டிக் சோடா 30 days நம்ம க்யூரிங் பீரியடில் அந்த காஸ்டிக் சோடா எல்லாம் எவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு பியோர் நேச்சுரல் சோப்பாக வரும். எல்லா ஆயில்ஸையும் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி சோப் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஷியா பட்டரை டைரெக்டாக மெல்ட் பண்ணாமல் ஆயில்ஸில் நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோங்க. ஏன்னா அதோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கணுன்றதுக்காக மெல்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிடுறோம். ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி எல்லா ஆயில்ஸையும் பட்டர்ஸையும் ஹேண்ட் பிளெண்டர்லேருந்து எடுத்துடலாங்க. அதனால் நம்மளோட ஆயில்ஸ் பட்டர்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச சார்கோல் பவுடரை இந்த ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸில் ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்ட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் we will prepare our lye solution. Lye solution யூஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக காகுல்ஸ், க்ளவுஸ், மாஸ்க் எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷனோட யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லை மிக்சரை ப்ரிகாஷனோட யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணலன்னா ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜிஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவை இந்த சார்கோல் பாட்டிலில் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணாமல் லிட்டில் பை லிட்டிலாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுடணும். ஸோ எல்லா காஸ்டிக் சோடாவும் நம்மளுக்கு டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அந்த காஸ்டிக் சோடா எதுவும் டிசால்வ் ஆகாமல் அப்படியே இருக்கும். காஸ்டிக் சோடா எல்லாமே நம்ம இந்த டிஎம் வாட்டரில் டிசால்வ் பண்ணிடணுங்க. டிசால்வ் ஆகலைன்னா நம்மளோட ஸ்கின்ல இரிட்டேஷன் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோங்க. இந்த எசென்ஷியல் ஆயில் நேம் வந்து ஸ்வீட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எசென்ஷியல் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சார்கோல் சோப் வித் காஸ்டிக் சோடாவை ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸோட ஆட் பண்ணுறோங்க. ஸோ ஃபில்டர் பண்ணாமல் ஆடே பண்ணக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆட் வித்தவுட் ஃபில்ட்ரேஷன் தேர் வில் பி அ டைரக்ட் இரிட்டேஷன் டு யுவர் ஸ்கின். மெயின்லி இப்போ நம்ம எதுக்கு ஃபில்டர் பண்ணுறோன்னா டிசால்வ் ஆகாத காஸ்டிக் சோடாஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி மேலே ஸ்டே ஆகிடும். ஃபஸ்ட் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க சோப் மவுலில். அதுக்கப்புறம் நம்மளோட சோப் மிக்சரை ஆட் பண்ணலாம். இப்போ சோப் மிக்சரை நல்லா ஹேண்ட் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்த உடனே நம்ம இந்த சோப் மிக்சரை சோப் மவுலில் போர் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சோப் மவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி என்னோடய சோப்பை டிசைன் பண்ணுறேங்க. நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 24 hours இந்த சோப்பை நம்ம கட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த சோப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இதோட க்யூரிங் பீரியட் 30 days இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் சார்கோல் கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங். எங்களோட சோப் யூஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்குங்க. இந்த சோப் எஸ்பெஷலி மேட் ஃபார் ஆயிலி ஸ்கின் அண்ட் ஏக்னே ப்ராப்ளம்க்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா டைரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரம் ட்ரிகா ஆர்கானிக்ஸ். ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you on next video.